அப்படின்னா நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா? இது ரொம்ப தப்பு தானே? நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது. இந்த விண்டோவை யார் திறந்து வச்சது? கொசு வந்துரும் உள்ள. மானஸ், மானஸ், இப்ப உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? ஓகேவா? சாரி அம்மா, நான் இன்னைக்கு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அங்கிள் ரொம்ப கெட்டவரு. அவரை நம்மள சீட் பண்ணிட்டாரு. இல்லப்பா, நடக்க வேண்டியது நடந்து முடிஞ்சிடுச்சுல. இனிமே எதையாவது மாத்த முடியுமா? இல்லல்ல. அதோட நீ அங்கிள் எம்ம பத்தி அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. இன்னைக்கு அவரால தான் கடைசி நிமிஷத்துல எல்லாம் நல்லபடியா மாறுச்சு. அவர் உன்னோட உயிரை காப்பாத்தி இருக்காரு. அவர் உன் மேல நிறைய கேர் எடுத்துக்கிறாரு. மானஸ், ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நாங்க பெரியவங்க இருக்கோம்ல, ஒரு சில நேரத்துல முட்டாள்தனமா நடந்துப்போம். திடீர்னு சம்பந்தமே இல்லாம திட்டுவோம், சண்டை போடுவோம். ஆனா அதுக்காக நீ எங்களால வேற எந்த பெரியவங்க கிட்டயும் சண்டை போடக்கூடாதுல்ல, அவங்கள மதிக்காம இருக்க கூடாதுல்ல, அவங்கள வெறுக்க கூடாதுல்ல. இது ரொம்ப தப்பான விஷயம் மானஸ். பெரியவங்க கிட்ட நம்ம எப்பவும் ரெஸ்பெக்டா பேசணும், அவங்கள எப்பவும் மரியாதையா நடத்தணும். அதுலயும் முக்கியமா உன் மேல பாசம் வச்சிருக்கவங்க கிட்ட, உன் மேல கேர் எடுத்துக்கிறவங்க கிட்ட. இப்ப நீ ரெஸ்ட் எடு. நான் போய் உனக்கு மெடிசின்ஸ் கொண்டு வரேன். சாரி அங்கிள், நான் உங்க மேல கோவப்பட்டுட்டேன். சாரிய விட்டு தள்ளு. இப்போ நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். ஓகே, லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். ஓய், உங்க மம்மி தான் வராங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன். ஓகே. மானஸ், எந்திரி. இவன் எதுக்கு என் வீட்டுல இருந்து இறங்கி போறான்? இது அவன் வீடு இல்ல, என் வீடுன்றது இவனுக்கு புரியுதா இல்லையா? ஏதோ அவன் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரில வந்து போயிட்டு இருக்கான் இவன். இவனை சும்மா விட போறதில்ல. இவனை
எல்லாத்தையும் தோண்டிடுறேன். என்னது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யுவன்? யுவன் என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. கல்லறையை தோண்டிக்கிட்டு இருக்கேன். என்ன? எனக்கு கல்லறையை தோன்றேன்னு நான் இந்த மொத்த வாழ்க்கையை வெறுத்துட்டேன். போதும், பிடிக்கல எனக்கு இது. நான் எதுக்காக எனக்கு இந்த கல்லறையை தோன்றேன்னா, நான் நிம்மதியா செத்ததுக்கு அப்புறம் என்ன கஃபைன்ல போட்டு இதுக்குள்ள மூடி அதுக்கப்புறமா இந்த கதையை முடிச்சிரு. யுவன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம சம்பிரதாயப்படி எரிப்பாங்க, புதைக்கலாம் மாட்டாங்க. சோ இது நமக்கு தேவைப்படாது. நான் சாகும்போது இவ்வளவு பெரிய கம்புல நெருப்பு பத்த வச்சு என் மேல நெருப்பை வச்சு இறுதி சடங்கு முடிச்சிடறேன். என்ன பேசுறீங்க நீங்க? வேற என்ன பேச சொல்ற? என்ன பிரச்சனையா? அந்த மோகன் தான் அவனை தூக்கி இங்க புதங்குற. அவன் என்னைக்கு நம்ம வாழ்க்கையில வந்தோட அன்னைக்கே நம்ம வாழ்க்கை நரகமா மாறிடுச்சு. ஏன் கண்ணு முன்னாடி நின்னுக்கிட்டு நான் உலகத்திலே அதிகமா நேசிக்கிற என் மனைவியை கண்ணு முன்னாடியே கட்டி பிடிக்கிறான் அவன். பத்தாததுக்கு கிசு வேற. இது வரைக்கும் நானே பண்ணல. இதெல்லாம் பார்த்துட்டு நீ எப்படி உயிரோட இருக்கு சொல்ற? நடக்கிற எல்லா விஷயமும் ஏன் விருப்பப்படி தான் நடக்குதுன்னு உங்களுக்கு தோணுதா? ஆக்சுவலி கோவப்பட வேண்டியது நான் தான். ஏன்னா நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்க. நான் தப்பு பண்ணா? ஆமா. அப்போ நான் எப்படி? ஏன்னா இந்த கதையை நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சீங்க. நீங்க முதல்ல மானச அடிச்சீங்க, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சு. நீங்க மானஸ் மேல கை ஓங்காம அவனை அடிக்காம இருந்திருந்தா அவன் கோவப்பட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இப்படி எல்லாம் நடந்திருக்காது. So now Yuvan, listen to me very very carefully. I'm listening to you very carefully. நீங்க மானஸ் மேல கை ஓங்குனீங்க, அவனை கண்ணத்துல அரைஞ்சீங்க, அடிச்சீங்கல்ல. ஆனா இதுக்கப்புறம் தப்பி தவறி கூட தெரியாமலோ கோவத்திலேயோ மானச அடிக்க கூடாது. ஒருவேளை அப்படி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதில்லை. நான் அப்பவே உங்க முன்னாடி மிஸ்டர் மோகன் மேல ஏன் கோவப்பட்டேன்னா அவர் தப்பு பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் அவருக்கு தேங்க்யூ தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா அந்த டைம்ல அந்த மனுஷன் மட்டும் இங்க இல்லாம இருந்திருந்தா என் மனசுக்கு என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. இனி இதுக்கப்புறம் என் பையன் மேல கை ஓங்காது. என் பையனா? புரியல. what do you mean by உன் பையன்? அப்ப எனக்கு பிள்ளை இல்லையா? சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நான் தான் அவனை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வளர்ந்து எனக்கு கோவம் வர மாதிரி அவன் ஒரு தப்பு பண்ணா, அதுக்கு நான் ஒரு அப்பனா கை வாங்கினா அப்படின்னா அவன் எனக்கு புள்ள கிடையாது, எனக்கு அவன் வெறும் வளர்ப்பு மகன்னு சொல்ல வரியா? இங்க பாருங்க யுவன், நீங்க இது வரைக்கும் எனக்கும் மானஸ்க்கும் செஞ்ச விஷயங்களை நான் எப்பவுமே மறக்கவே மாட்டேன். ஆனா இத்தனை வருஷமா நானும் உங்க கூட உங்க குடும்பத்தோட முழு பாசத்தோட அன்போட தான் இருந்திருக்கேன். விஷயம் இங்க நானா நீங்களா இல்ல மோகனாங்கிறது இல்ல. எனக்கு மானஸ் தான் முக்கியம். நான் மானஸோட அம்மா. என் பிள்ளைய ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அது உங்ககிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மொத்த உலகத்துக்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றதா இருந்தாலும் சரி. என்னை விட்டு விலைக்கு போவன்றியா? இதுக்கு அதான் அர்த்தம். அந்த மோகன்ற மிருகம் நம்ம வாழ்க்கையில வராத வரைக்கும் எல்லாமே நல்ல மாதிரியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா அவன் வந்ததுக்கு அப்புறம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ அவனையும் நோக்கி போயிட்டே இருக்க. என்னை விட்டு விலைக்கு போறல. யுவன், நான் என்னோட விசுவாசத்தையும் மனைவிக்குரிய கடமைகளையும் உங்களுக்கு ஆதாரமா காட்ட விரும்பல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மானசுங்கிற ஒரு உறவு தான் நம்ம ரெண்டு பேரையும் இந்த உறவுக்குள்ள முடிச்சு போட்டு வச்சிருக்கு. ஒருவேளை நீங்க அவனுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்க நினைச்சீங்க, அதுக்கப்புறம் இந்த உறவை வெட்டி விடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது.
யுவன், நீ என்ன பண்ற? நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்றன்னு தெரியுமா உனக்கு? ராதிகாவை கொல்ல பாக்குற? பைத்தியமாடா நீ? ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருச்சேன். உங்க எல்லாருக்கும் எப்போ நான் தானே பைத்தியமா தெரியுறேன். அவ சொன்னதை கேட்டீங்களா? என்னை விட்டுட்டு போறத பத்தி அவ பேசிக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி நடக்க நான் எப்படி விடுவேன்? அவளை இன்னைக்கு வேண்டாம் யுவன், சொல்றத கேளு. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணி வைக்காத. முதல்ல இங்க வா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? கொஞ்ச நாளாவே இந்த வீட்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு பிடிக்காம தான் நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. ராதிகாவோட பாஸ்ட்னால அவளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உன்னோட பாஸ்டும் எல்லாருக்கும் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு ரகசியமும் தெரிய ஆரம்பிச்சிடும். தெரிஞ்சுட்டு போடுவேன். எனக்கு என்ன பயமா? நான் அன்னைக்கும் தப்பு பண்ணல, இன்னைக்கும் தப்பு பண்ணல. ரகசியம் தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டோம். நான் அன்னைக்கும் கரெக்டா தான் இருந்தேன், இன்னைக்கு அப்படிதான். ஒருவேளை ராதிகா மட்டும் என்ன விட்டுட்டு போயிட்டா, 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராதிகாவனை என்ன பண்ணணும் அதே நிலைமை தான் இவனுக்கும். யுவன், நம்ம இந்தியா தான். பச்சை பசேல்னு மரங்கள், மண் வாசனை, ஃப்ரெஷ்ஷான ஏரு, இதெல்லாம் நம்மளுக்கு அங்க கிடைக்குமா சொல்லு? அங்க ஒண்ணுமில்லை, எல்லாம் பேக்கேஜ் தானே. நான் எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கேன்னு தெரியுமா ராதிகா? நான் அம்மாவையும் பாட்டியும் பார்க்க ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்னை எத்தனை நாளை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? கல்யாணம் பண்ணும்போது ஒருத்தர் வரல பார்க்க. 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, உன்னையும் பார்க்க வரல, என்னையும் பார்க்கல. பயங்கர எக்ஸைட்டடா இருக்காங்க. என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்குன்னு தெரியல. யுவன், ம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. என்னால உன் கூட இருக்க முடியாது. எது? வண்டியை நிறுத்து யுவன். எதுக்காக? ப்ளீஸ் வண்டியை நிறுத்து. ராதிகா, என்னாச்சு? ஸ்டாப் த கார். ஏய், என்னாச்சு ராதிகா? என்னாச்சு ராதிகா? ஏய் ராதிகா, என்ன பண்ற? ஒரு நிமிஷம் இரு. என்ன ஆச்சு உனக்கு? பேக் தூக்கிட்டு எங்க போற? வாட்ஸ் த ப்ராப்ளம்? ஐ எம் சாரி யுவன், என்னால உன் கூட இருக்க முடியாது. இருக்க முடியாதுன்னு? ஏய் லிசன், வாட்ஸ் த ப்ராப்ளம்? நான் உன்னை காதலிக்கிறேன். யூ நோ தட் ரைட்? இதுதான் ப்ராப்ளம் யுவன். என்ன இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? நீ என்ன அளவுக்கு அதிகமா காதலிக்கிற யுவன். இது ஒரு ப்ராப்ளமா? எஸ். எந்த அளவுக்கு இருக்குன்னா என்னால மூச்சு கூட விட முடியல. நீ லவ் பண்றன்ற பேர்ல எப்ப பார்த்தாலும் என் பின்னாடி பாடி கார்டு மாதிரி சுத்திட்டு இருக்க. நீ யார்கிட்டயும் பேசவும் விட மாட்டேங்கிற, யாரையும் சந்திக்கவும் விட மாட்டேங்கிற. நான் எங்க போனாலும் அங்கேயும் வந்துடுறேன் யுவன். ராதிகா, நான் வந்து என்ன இந்த மாதிரிலாம் நீ பேசுற? என் போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ற. ஐயோ, அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே இல்ல. நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? உன் கூட இருந்தா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாதுன்னு தோணுது. உன்னுடைய காதல் அது காதலே இல்ல. நீ ஒரு சைக்கோ. நீ பண்றது பைத்தியக்காரத்தனம். ஐயோ ராதிகா, உனக்கு என்ன ஆச்சு? நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? வாட் சாரி ராதிகா? நீ என்ன நீ முதல்ல என் கூட வா. ராதிகா, நீ என்ன பண்ற? என்ன இதெல்லாம்? இதுக்கு மேல உன் கூட இருக்க முடியாது. ராதிகா, கிவ் மீ a chance. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ராதிகா, நான் சொல்றத கேளு. ராதிகா,
ராதிகா 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 கண்ணு தர ராதிகா கண்ணு தர என் காதல புரிஞ்சுக்கவே இல்லை ராதிகா. என் காதல என்ன குறைய கண்ட? உன்னோட எவ்வளவு விட்டுட்டு போக எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? ஏன் ராதிகா? ஏன் காரணத்தை சொல்லு. ஏன் என்ன ஏன் விட்டுட்டு போன ராதிகா? சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினைச்சு பண்ணல ராதிகா. நீதான் என்ன இப்படி பண்ண வச்ச. என்ன இப்படி பண்ண வச்சது நீதான். உனக்கு ஒரே ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டாலும் எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். உனக்கு தெரியல, நான் உன பைத்தியம் மாதிரி காதலிக்கிறேன். நீ சொல்லு, என்னால எப்படி உன்னை கொல்ல முடியும்? நான் உன்னை கொல்லல, நீதான் உன்னை கொல்ல வச்சுட்டு என்ன ஃபோர்ஸ் பண்ண உன்னை கொல்ல வைக்கிறதுக்கு. ராதிகா நான் அந்த ராதிகா மேல உயிரிய வச்சிருந்தேன். அவதான் என் உலகம் நினைச்சேன். நான் அவளை காதலிச்ச அளவுக்கு யாராலையும் அவளை காதலிக்க முடியாத. என்னோட மொத்த வாழ்க்கையை அவளுக்கு தான் நினைச்சேன். ஆனா முதலுக்கு என்ன பண்ணாவ? என் காதலை மதிக்க கூட இல்லை. என்ன தூக்கி போட்டு போயிட்டா. அவ என்ன சொல்றா? என் காதல் அவளுக்கு மூச்சு முட்ட வைக்குது. காதலால யாருக்காவது மூச்சு முட்டுமா? என்னோட காதல் உண்மையானதா, ஆனா அவளோட காதல் உண்மையானது இல்ல. நான் பண்ணது சரிதான், ஆனா அவ பண்ணது தப்பு. மேடம் மேல உட்கார்ந்து அவ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. மேல இருந்து நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கறா. அவ என் கூட இருந்தா. என்னைக்கு ராதிகா என்னோட வாழ்க்கைய விட்டுட்டு போனாலோ அதே நாள் ராதா என்னோட வாழ்க்கையில வந்தா. அதே நாள்